மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்க போது, அவங்க கும்பிட வேண்டிய சிவன், அவங்க சொல்ல வேண்டிய தேவாரம். 2026 மிக சிறப்பாக இருக்கும். ராகு நல்லா இருந்தா பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். இவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதுக்கு 2026 5வது மாசத்துக்கு மேல நிம்மதியான உறக்கம் இல்லை, கனவுகளில் பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து பாம்பு துரத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு. எந்த சிவனை சாமி வழிபடணும்? தலையே போற பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனையும் தீர்த்து வைப்பது. இந்த கோயிலில் வழிபடும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தீர்ந்து போயிடும். தெய்வத்தை நம்பி இருப்பவர்களை நீங்கள் துச்சமாக பேசினாலும் பிரம்மகத்தி ஏற்படும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடியவங்க 6 மாத சஷ்டிக்கு சொல்ல வேண்டிய தேவாரம் சாமி, இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுங்க சாமி. சாமி, முருகரை பத்தி ஒரு சீரீஸ் போட்டிருந்தோம். எந்த ராசிக்காரர்கள் எந்த முருகரை வழிபட வேண்டும், என்ன திருப்புகழ் பாடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரவேற்பு. நிறைய பேர் பார்த்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பேர் ஃபோனில் மெசேஜில் நேரில் இந்த மாதிரி திருப்புகள்லாம் பார்த்து எழுதி வச்சுருக்கோம் சாமி, தினசரி பாடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வீடியோ சப்போர்ட்டில் நம்மளுக்கு 7 லட்சம் வந்துருச்சு சாமி. ஃபேஸ்புக்கில் 7 லட்சம் பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நன்றிகள் சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா யூடியூப்பில் நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். அதே போல் ஃபேஸ்புக் அதுக்கு முன்னாடி கடந்து 7 லட்சம் பேர். 8 மாதம் தான், 8 மாதத்தில் 7 லட்சம் பேருங்கிறது மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. ஆமா சாமி, குலதெய்வம் போட்டது 1.5 மில்லியன் வியூஸ்லாம் தாண்டி போயிட்டு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் நல்ல வரவேற்பு. மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா சாமி விஷயமே. சாமி, 2026 பிறக்க போகுது. எல்லா ராசிக்காரரும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க சாமி என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், சாமி என்ன சொல்லலாம் சாமின்னு சொன்னப்ப 2026 சிவன் வழிபாடு. எல்லா ராசினரும் எந்த சிவனை வழிபடணும், எந்த தேவாரத்தை பண்ணணும்னு சொல்லுவோம். இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த 365 நாளைக்கு நீங்கள் சாமி சொல்லுங்க. நம்ம உறவுகளுக்குனே வந்திருக்கீங்க, முதல்ல அதுக்கு நெஞ்சாத நன்றிகள் சொல்லுங்க. சந்தோஷம். நம்ம வந்து இப்போ 2026 வந்து ஒரு முக்கியமான வருஷம் சாமி. ஏன்னா 18 ஆண்டுகள் கழித்து ராகு வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். அது வந்து நம்ம 24/11/2025 ராகு வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே சதயத்துக்குள்ளே போகிறார். அதாவது சொந்த நட்சத்திரம் போது 3 நட்சத்திரமே ஒரு சொந்த நட்சத்திரம் தான். ஆனால் சதயத்துக்கு அவர் பயணிக்கும் போது 18 வருடங்கள் கழித்து இப்போ தான். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய தலைகீழான மாற்றங்கள்லாம் மக்களுக்கு இருக்கும். எவ்வளோ பயிற்சிகள் இதில் வந்து பார்க்குறோம். இதில் முக்கியமாக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்குறோம். ஸோ 2026 சனி பயிற்சி இல்லை அப்படின்னாலும் 2026 குரு பயிற்சி இருக்கிறது. அதே போல் ராகுவுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இதில் முக்கியமானது. 2026 இறுதியில் ராகுகேது பயிற்சி இருக்குல்ல சாமி? சார், ராகுகேது பயிற்சி இறுதியில் இருக்குது. ஆனால் அவர் அந்த வருஷம் பூரா அவர் பயணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சதயத்தில் பயணிப்பார். அதுக்கப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வந்துடுவார். அவிட்டம் வரும்போது மேசராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி நட்சத்திரமாகவே இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இது ஒரு அருமையான ஒரு விஷயம்தான். ஏன்னா ராகு வந்து 10லேயோ 11லேயோ இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறது, 11ஆம் இடத்துலையும் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. ஆனா அவர் ராகு வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கார் இல்லையா, சுயசாரத்துல, அந்த காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறது. இதுல வந்து பிளஸ்ஸையே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் மைனஸை சந்திப்பாங்க, மைனஸையே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இனி பிளஸ்ஸை சந்திப்பாங்க. ராகு அப்படியே புரட்டி போடுவார், ரிவர்ஸ்ல வேலை செய்வார். இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, 1 வருஷமா நான் வேலை தேடுறேன், ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு டக்குன்னு வேலையை கொடுப்பார். நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு தலைமை பண்புல இருப்பாங்க, டக்குன்னு அங்கிருந்து கீழே இறக்கி விடுவார். ராகுவோட வேலையே ரிவர்ஸ்ல வேலை செய்யறதா. நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம், ராசி அதிபதி செவ்வாய் எங்க இருக்கார், சனி வந்து 12ஆம் இடத்துல இப்போ 7.5 சனியா போயிட்டு இருக்கார், அதில் 12ஆம் இடம் விரைச்சனியாக இருக்கிறார். இதனாலதான் நமக்கு விரயமாயிட்டு இருக்கு. நம்ம வந்து சனியவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா இப்ப மேசராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்குலாம் இருக்கிற ஒரே பிரச்சனை சனி பகவான் மட்டும்தான். கும்பத்துக்கு அந்த பிரச்சனை, கும்பத்துக்கும் சனி பகவான் தான். ஆனா சனி பகவான் வந்து நேருக்கு நேரம் வந்து கேட்டுருவார்,
என்னையா பிரச்சனை உனக்கு, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, சரி பேசி தீர்த்துக்குருவான் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிப்பார். ராகு அப்படிலாம் இல்லை, ரிவர்ஸில் தான் அடிப்பார். ராகு தான் அடித்தாருனே நமக்கு தெரியாது, நம்ம ராகை விட்டுட்டு மற்ற கிரகங்கள்லாம் அதில் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இதில் ராகு முக்கியமான பங்கு வகிக்கிறார். நல்லா போயிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நின்று மாறும். எனக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் பெரிய மாற்றங்கள்லாம் அதில் பெருசாக இருக்குது. மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்க போது, அவங்க கும்பிட வேண்டிய சிவன், அவங்க சொல்ல வேண்டிய தேவாரம் சொல்லுங்க சாமி. 2026 பார்த்தீங்கன்னா சாமி, இப்போ குரு பயிற்சிகள் இருக்குது. இப்போ அதிசார பயிற்சியாக குரு உள்ளே போய் வெளியில் வந்துடுவார். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். அப்போ சந்திரனோட வீட்டில் குரு வர்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். அப்போ 12 வருடம் கழித்து சந்திரனோட வீட்டில் இவங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு வர்றார். மண், மனை, வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம், இது எல்லாமே 4ஆம் இடத்துக்கு உண்டானது. அப்போ 4ஆம் இடம் தான் நீங்கள் வீடு கட்டுறது, உயர் கல்வி போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, வாழ்க்கையின் உயரத்துக்கு போகிறது, இது எல்லாமே. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு கரெக்டாக அங்கே போகும்போது நம்மள ராகு கீழே இறங்கும்போது இவங்க 2 பேரும் பார்த்துக்கக்கூடிய காலகட்டம்லாம் இதில் இருக்கு. குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக பண்ணுவார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். மேச ராசிக்காரர் 2026 நிறைய பேர் வந்து வீடு அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தாயார் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ தாயார் வழியில் சொத்துக்கள் இருக்கும். இவங்க ராசி அதிபதி செவ்வாய் இங்கே வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தாலோ, இல்லை செவ்வாயே இவங்களுக்கு ஏதேனும் கொடுக்காமல் இருந்தாலோ, இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த யாராவது வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க, 3 பேர் கையெழுத்து போடுறாங்க, ஒருத்தர் கையெழுத்து போட மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த 2026 இவங்க 4 பேரும் ஒர்க் அவுட் ஆகி குரு உள்ள வந்தவுடனே அவங்களே வந்து எல்லாம் பேசி முடிச்சு கையெழுத்து போட்டு சந்தோஷமா இந்த இடத்த பிரிச்சுக்கிறது, இவங்களுக்கு வந்து இடம் பூமி சம்பந்தமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கிடைக்கிறது, இல்லைன்னா வீடு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, லோன் பிரச்சனை இல்லை இஎம்ஐயில் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இவங்க ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் தவிடுபொடியாகி இவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதுக்கு 2026 5ஆவது மாதத்துக்கு மேலே குரு தன் கடமையை சரியாக செய்வார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல நிலைமையில் இருந்துட்டார் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா 11ல் ராகு இருக்கிறது 18 வருஷம் கழிச்சு இப்போதான் நிறைய பேர் வந்து பதவி சுகத்தை அனுபவிக்க போறாங்க. 11ல் 10லையோ 11லையோ ராகு இருந்தால் மிகப்பெரிய பலமே. அப்போ இவர் பயணிக்கக்கூடிய காலத்தில் தான் 2026 தேர்தல் வரப்போகிறது. மேசராசிக்காரர்கள் பல பேர் இந்த எலெக்ஷன்ல நிற்கத்தான் போறாங்க. பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் பிரம்மாண்டமான வெற்றியையும் இவர்களை நம்பி கொடுத்த விஷயங்களை இவர்கள் பிரம்மாண்டமாக கொண்டு போய் முடிப்பதும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாத்தியமாகும். இவங்க இந்த வேலையை செய்வாங்களா, இவங்களை நம்பி ஒரு 4 தொகுதி கொடுத்துருக்கோமே, இவங்களை நம்பி ஒரு தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்கோமே, இவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா, ராகு நல்லா இருந்தா பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார். ராகு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ரொம்ப நம்பிட்டு இருப்போம், நமக்கு தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க, நம்ம தான் தேர்தலில் ஜெயிக்க போறோம்னு தேர்தல் நிற்கிற எல்லாரும் அதை நம்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத ஒரு தோல்வி அதை கொடுக்குது இல்ல, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தோல்வியை கொடுப்பதும் ராகு தான். அப்ப ராகு நல்லா இருக்காரா இல்லையாங்கிறதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விரய சனியாக இருக்கிறார். அவர் வந்து சுப விரயம் செய்யணுமா அசுப விரயம் செய்யணுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து நம்ம வந்து விரயமாக போகுதுங்க, கடன் வாங்கி நம்ம வீடு கட்டிடலாம், இதை வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் உண்டு. நம்ம கடன் வாங்கி ஒரு சுப விரயம் பண்ணிடலாம், அசுப விரயம் நடக்காம இருக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது, அது போய் நீங்க என்னதான் சுப விரயம் பண்ணீங்கனாலும் அதையே அசுப விரயமாக மாற்றிக்கொள்ளும். இப்போ நீங்க வந்து மேசராசிக்காரங்க நம்ம வந்து கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுவோம், குரு வந்து 4க்கு வந்துட்டார், சனி 12ல் இருக்கிறார், அதனால நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டி விரயத்தை காமிச்சிருவோம் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுங்க, தலைவர் 50 லட்ச ரூபாய் கொண்டு விட்டுருவார். அதுவே மிகப்பெரிய விரயம். ஏன்னா இந்த 30 லட்சம்ங்கிறது நீங்க ஒரு கனவுல இருப்பீங்க, ஓகே ஒரு 10 லட்ச ரூபா நம்ம கையில இருக்கு, ஒரு 20 லட்ச ரூபா லோன் வாங்குறோம், இதை இப்படி போட்டு இப்படி கட்டுறோம், சரி பண்ணி அப்படின்னு நம்ம போயிட்டு இருப்போம். திடீர்னு அது 50 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு வச்சுங்க, மீறி 20 லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்னா டாப் அப் போகணும், இல்லைன்னா வெளியில போய் கடன் வாங்கணும். அப்ப இந்த 20 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டுவீங்களா, 30 லட்ச ரூபாய்க்கு லோன் கட்டுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இன்னும் எக்ஸட்ரான விரயத்தை தான் சனி பகவான் அங்கே கொடுப்பார். அப்போ சனி பகவானை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அசுப விரயம் தான் செய்ய வேண்டும் என நினைத்தால் அசுப விரயம் தான் நடக்கும்.
நீங்க என்னதான் சுபவரையத்தை கொண்டு போய் காட்டினீங்கன்னாலும் அவர் வந்து, தம்பி உன்ன மாதிரி பல வேத்த பாட்டையா, நான் உட்காருப்பா மீதி நான் பார்த்துக்கிறேன், அப்படி செய்வார். இப்போ நம்ம இந்த சனியுடைய அசுப விரயத்திலிருந்து விலகி கொள்ளவும், இந்த ராகுவுடைய பிரம்மாண்டமான தோல்விகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளவும், குருவுடைய இந்த 4ஆம் இடம் தாயார். அப்போ ஒரு சிலருக்கு, மேசராசிக்காரர்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏற்கனவே பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு தாயார் தவறலாம். ஏன்னா குரு ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா சந்திரனோட வீட்டுக்கு போறார் இல்லையா, குரு சந்திரன் சேர்க்கை அங்கே ஆகிறது. குரு நல்லபடியாக இருக்கும் பொழுது ஏற்கனவே பிரச்சனையில் இருந்த தாயார் மீண்டு வரலாம். சர்ஜரி பண்ணாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்ச பல பேர் சர்ஜரி இல்லாமையே கூட தப்பிச்சிடலாம். தாயாரே ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்காங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் இறைவன் நினைத்தால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விளைகிறோம். இறைவன் வந்து சூரியனை போல, துன்பங்கள் எல்லாம் பனித்துளி போல, அவன் வந்து விட்டால் எல்லா பனியும் விலகிவிடும். அவன் வரவில்லை எனில் பனியே நமக்கு மழையாக தெரியும். அதுவே மிகப்பெரிய துயரமாக தெரியும். இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் நம்ம வந்து எந்த சிவபெருமானை இவங்க வழிபட்டா 2026 மிக சிறப்பாக இருக்கும், சுபிட்சமா இருக்கும், உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு. நம்ம வந்து எல்லா கிரக பலன்களும் சொல்றோம், கிரக பயிற்சிகள் சொல்றோம், வருடத்துக்கு வருட பலன்கள்லாம் சொல்றோம். ஒரு சிலருக்கு, எல்லா மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரே மாதிரி நடக்க போறது இல்லை. இப்போ சொன்ன மேசராசிக்கு நல்லா இருக்குன்னா 100% ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்களுடைய திதி, அவங்களுடைய நாமயோகம், அவங்களுடைய கரணம், அவங்களுடைய முடக்கு, வைநாசியம், சூன்யம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதகம் இயங்கும். தனியா ஒரு ஜாதகம் இயங்காது. அதுல எனக்கு பெரிய மைனஸ் இல்லாம நான் தப்பிச்சுக்கிறது எப்படி, யாரை போய் பார்த்தா என் வேலை நடக்கும், அதான் நம்ம சொல்ல போறோம். நீ வந்து இன்னார போய் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுபமா நடக்கும். ஒரு பெரிய துன்பம் வருது, அப்ப போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை போய் பார்த்தா, சரி உடுப்பா நான் சொல்றேன் போப்பா, தலைவர் கூப்பிட்டு சிவபெருமான் கூப்பிட்டு, எப்பா சனீஸ்வரமான கொஞ்சம் அமைதியாரு, நம்ம பையன் தான் அப்படின்னா, நம்மளே எத்தனையோ விஷயங்கள் அப்படி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எனக்கு நேருக்கு நேரம் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம ரெண்டும் சண்டை போட்டுக்கிறோம். இப்போ நான் போய் அந்த ஊர் தலைவரை போய் பார்க்குறேன், அவரை கூப்பிட்டு, தம்பி நம்ம பையன் அமைதியாரு, இதை வந்து என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது பெரிய பிரச்சனைலாம் அப்படியே ஆஃப் ஆயிடுது இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சிவபெருமான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இவங்க நம்மகிட்ட ரொம்ப வம்பளத்துக்கிட்டே இருக்காரு, தலைவர் வேற எனக்கு தேவையில்லாமல் செலவு வச்சுக்கிட்டே இருக்காரு, நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு 12ஆம் இடத்துக்கு வந்து என்னை வெளிநாடு போக விட மாட்டேங்கிறார். இது என்னன்னா, வெளிநாடு போற மாதிரியே இருக்கும், நீங்க வந்து ஈயம் பூசினா மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும். இதுதான் சனி பகவானோட வேலையை. தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே தம்பி எல்லா பாஸ்போர்ட்லாம் வந்துருச்சு, அடுத்த வந்து விசா மட்டும்தான் வரணும், கவலைப்படாத இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். இப்படியே ஒருத்தன் எவ்வளவு நாளைக்கு உட்காந்துருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் வெளிநாடு, 12ஆம் இடம் அயன சயனம், 12ஆம் இடம் உறக்கம். மேசராசிக்காரர்கள் பல பேர் தன் உறக்கத்தை சமீப நாட்களாக இழந்து கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்துல தெரிஞ்சுக்காது, ஏதோ நமக்கு சரியா தூக்கம் இல்லையோ அப்படின்னு ஆரம்பத்துல தெரிஞ்சுக்காது. ஆனா போக போக என்னாகும் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு இந்த உறக்கம் வருவதில் தற்போது குறைபாடுகள் ஏற்படுகிறது. நிம்மதியான உறக்கம் இல்லை, கனவுகளில் பிரச்சனை, ரொம்ப கெட்ட கனவுகள் வர்றது, மோசமான கனவுகள் வர்றது, இறந்து போனவர்கள் கனவில் வருவது, ஒரு சிலருக்கு வந்து பாம்பு துரத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் அங்கே வந்த பிறகு. அப்போ தலைவர் வந்து அங்க சுபவிரயம் பண்ணி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு நல்லபடியா வருமானத்தை கொடுப்பதற்கு நம்ம இப்போ தடை பண்றார் அப்படின்னா, நம்ம போய் அவருக்கு மேல இருக்கிற ஆளை தான் போய் பார்க்கணும். ஒன்னா அவரையே போய் பார்க்கணும், இல்ல அவருக்கு மேல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சொல்லணும். இப்ப அவரை போய் பார்த்தா என்ன பாரு, தம்பி நான் 12ஆம் இடத்துல இருக்கேன், இப்ப அதுக்குண்டான வேலையை நான் செய்யணும், முதல்ல நம்ம வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ போய் உன் வேலையை செய்ய, நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு தான் சனி சொல்வார். அவருக்கு மேல இருக்கக்கூடியது இந்த கிரகங்களை எல்லாம் மாட்டி வைக்கக்கூடிய எம்பெருமான் சொக்கநாதனை போய் பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அவரு இந்த நம்ம பையன் எதை பார்த்து பண்ணு, வாய்ப்பே இல்லைன்னா கூட இதை நம்ம பையன் கொஞ்சம் பார்த்து எதை செஞ்சு விடுங்களேன் அப்படின்னு சொன்னா, வேண்டப்பட்டவங்க சொன்னா செய்யறோம் இல்லையா, இந்த மாதிரி நடக்குது இல்ல. புரியுது. இப்போ நீங்களே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, இந்த அவரை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்க அப்படின்னு. இப்ப தகவலையை சொன்னா கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறீங்கல்ல, அதை உங்களால மறுக்க முடியாதுல்ல. இப்ப நானே சொல்றேன், சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார், ஒரு 2 வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா பண்ணுவோம்ல. இப்ப நீங்க கூப்பிட்டு, சாமி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சாமி, எனக்கு ஒரு ஜாதகம் பாருங்கண்ணா, 3 மாசம் கழிச்சு வாங்க நான் சொல்லுவேன், சாய் சிந்தா சொல்லிட்டாரு, சரி ஓகே பாத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. நம்ம வேண்டப்பட்டவங்க, நமக்கு மேல இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நட்பா இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நம்மோட அந்நுண்ணியமா இருக்கிறவங்க சொன்னா நம்ம எப்படி கேட்டுக்கிறோமோ அந்த மாதிரி சிவபெருமானும் பெருமாளும் சொன்னா இதை வந்து அந்த இடத்துல வந்து கிரகங்கள் கேட்டுதான் தீரணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 12 ராசிக்கும் நம்ம வந்து சிவபெருமான் பார்த்துடலாம்.
அதன் பிறகு நம்ம பெருமாளை பார்க்கலாம். மேசராசிக்கு உண்டான சிவபெருமான் யாரை வழிபட்டால் யார் காலை பிடிச்சா, அதாவது எல்லா ஊர்லயும் சிவபெருமான் இருக்கார். அப்ப எல்லா சிவபெருமானும் இதை சால்வ் பண்ணுவாரா அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது, இதுல அவர் எனக்காக கொடுத்துட்டு போன சுவடிகள், அவர் எனக்காக எடுத்த வகுப்பு, அதிலிருந்து நான் வந்து நிறைய விஷயங்களை அதில் கேதர் பண்ணியிருக்கேன். இன்னார்கிட்ட போய் நின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது விஷயம். இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நான் மருத்துவர்கிட்ட தான் போய் நிற்கணும். என் வாகனத்தில் ஒரு பிரச்சனைனா நான் மெக்கானிக்கிட்ட தான் போய் நிற்கணும். ஸோ வீடியோவில் பிரச்சனைனா சாய் செந்தில்கிட்ட தான் போய் நிற்கணும். நான் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றக்கா நான் வந்து சாய் செந்தில் சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்க சாமி டாக்டர்கிட்ட போகலாம்பீங்க இல்லையா? இதுதான் நடக்கும். ஒரு இப்போ காரில் வந்து ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக நான் போய் ஒரு ஹோட்டலில் சர்வர்கிட்ட போய் என் காரில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்க, அந்த மாதிரி இல்லை. எதற்காக யாரை நாம் பிடிக்க வேண்டுமோ அவர் காலை பிடிக்கணும். இப்போ நம்ம வந்து மக்கள் வந்து பொதுவாக சொல்கிற சாமி, நான் தொடர்ந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்றேன், எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் தொடர்ந்து இங்கே போயிட்டுருக்கேன், எனக்கு அவர் நல்லது பண்ண மாட்டேங்கிறார். அவர் டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை உங்களுக்கு பண்ணிடுவார். அதுதான் விஷயம். நீங்கள் பத்திரத்தில் ஏதாவது திருத்தணும்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு தான் நீங்கள் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் நேராக போய் வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் எனக்கு வந்து பத்திரத்தில் சின்ன பிரச்சனைங்க, இப்போ வேளாண்மை துறையில் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரே இருக்கிறாருன்னு வச்சுங்க, இப்போ அவர்கிட்ட போய் நான் பத்திரப்பதிவுத்துறையில் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பாருங்க சாமி, அங்கே தான் சரி பண்ணுவாங்க அப்படின்னு. இறைவன் சொல்லும் மொழி நமக்கு புரியவில்லை, அதுதான் விஷயம். அதனால எதற்கு எந்த இறைவனை வழிபட வேண்டுமோ அதற்கு அந்த இறைவனை வழிபடும் போது இறைவன் காப்பாற்றியே தீர்வான். கடவுள் என்ற ஒரு சக்தி நம்மை காப்பாற்றுவதை மட்டும்தான் செய்கிறது. எல்லோருக்கும் தாயுமானவன், எல்லோருக்கும் தந்தையுமானவன், நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், கிரகங்களை படைத்தவன், உங்களையும் என்னையும் படைத்து பேச வைத்தவன், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியையும் நமக்காக உருவாக்கி கொண்டிருப்பவன் இறைவன். நீங்க வந்து இறைவனை நம்பி உங்க வாழ்க்கையை விட்டுட்டீங்கன்னா இறைவன் பார்த்துக்குவான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ இறைவன் உங்களிடமிருந்து விலகி நிற்கிறான். அப்போ எல்லாத்தையும் அவன்கிட்டே விட்டுருங்க. உங்க ஷெட்யூல், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து இந்தாப்பா எல்லாம் நீயே பார்த்துக்க, நம்மளால ஆக போறது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டங்களுக்கு கஷ்டமாக, அன்னைக்கு அன்னையாக, தந்தைக்கு தந்தையாக எல்லாமாகவும் இருந்து இறைவன் நம்மை காப்பாற்றுகிறான். அதனால இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். சிவன் கோயிலை பார்த்துருவோம் சார். இப்போ எந்த சிவனை சாமி வழிபடணும்? மேசராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம 3 சிவபெருமான் கோயில் சொல்றோம் சாமி. 3 நட்சத்திரங்களும் அதுல இருக்கு. அதில் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்குன்னு நம்ம சொல்லலை, 3 சிவன் கோயில் சொல்றோம். ஏன்னா இதில் நம்ம முருகருக்கு சொல்லும் போதே நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்றோமோ என்னமோன்னு இவங்க நிறைய பேர் அதில் கேள்வி கேட்டிருந்தாங்க. பரணிக்கு தான் இந்த முருகன் கோயில் சொன்னீங்களா, இல்லை கார்த்திகைக்கு இந்த முருகன் கோயில் சொன்னீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக வந்து ஏன் இந்த 3 கோவில் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்தந்த ஊர் பக்கத்தில், இப்போ மெட்ராஸில் இருக்காங்கன்னா மெட்ராஸில் இருக்கிற பக்கம், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி வந்து ஒரு ரீஜனுக்குள்ள கோயில் தான் எடுத்திருக்கிறோம். 3க்கு போன அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்றுக்கு போனால் ஒரு கோயில் போனாலே போதும். 3 கோயிலும் போகணுன்ற அவசியம் இல்லை. அதை நம்ம கடந்த முறையில் நம்ம சொல்லலை. 3 கோயிலும் போனாலும் சிறப்பு தான், அது வேற லெவலில் காப்பாற்றோம். என்னால் வந்து 3 கோயிலும் போக முடியாது, நான் ஏதோ ஒரு கோயில் போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆப்ஷனாக 3 கோயில் கொடுக்குறோம். அதில் முதல் கோவில் அப்படின்னா திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர். என்ன முருகன் கோயிலாச்சு, இதை எப்படி நீங்கள் இப்போ சிவபெருமானை கொடுக்குறீங்க அப்படின்னா, உலகத்திலேயே திருமுருகநாதர் அப்படிங்கிற பேரோட சிவபெருமான் அங்கதான் இருக்கிறார். அந்த கோவில் வந்து சிவனோட கோயில், அது சுவாமியோட நாமம் தான் திருமுருகநாதர். அங்கே முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமான் வந்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்ட ஸ்தலம் திருமுருகன் பூண்டி. இவர் போய் வந்து சூரனை வந்து சம்ஹாரம் செய்யறாரு. அப்போ அவன் வந்து சூரன் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறதுனால பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. ஒரு சிவனடியாரை மீது அவதூறாக நீங்கள் பேசினாலோ, ஒரு சிவனை பற்றியோ ஒரு தெய்வத்தை பற்றி நீங்கள் அவதூறாக பேசினாலோ, அல்லது தேவகணங்களையோ தெய்வத்தை நம்பி இருப்பவர்களை நீங்கள் துச்சமாக பேசினாலோ பிரம்மகத்தி ஏற்படும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு குருவும் சனியும் ஜாதகத்தில் ஒன்றாக இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். எனக்கு பிடிச்சிருந்தா நான் சாமி கும்பிட்றேன், பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடணும், அதோட சரி. சாமி கும்பிட்றவனை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை போய் எந்த இடத்துலையும் துன்பப்படுத்தக்கூடாது. இப்போ வேற வழி இல்லை, இவர் சூரனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, அங்கிருந்து பிரம்மகத்தி ஏற்பட்டாச்சு, தன்னுடைய சுயநினைவை இழக்கிறார். அப்பதான் நேரா திருமுருகன் பூண்டிக்கு வர்றார். மாதவி வனம்னு அதுக்கு பேரு. அங்க வந்து தன் தந்தையாருடைய
உருவத்தை சிவலிங்கமாக பிடித்து அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்பாடு செய்து அந்த தீர்த்தத்திலிருந்து நீரை எடுத்து தந்தையாருக்கும் அபிஷேகம் பண்ணி தானும் தனக்குத்தானே குளித்துக் கொள்கிறார், அபிஷேகம் செய்து கொள்கிறார். பிற்காலத்துல இது அப்படியே மாறி இன்றும் நம்ம வந்து திருமுருகன்பூண்டிக்கு பல நாடுகள்ல இருந்து நம்ம வீடியோ பார்த்து அங்கே மக்கள் வர்றாங்க. சிறப்பு குழந்தைகள் அங்கே வருகிறார்கள். தலை சார்ந்த பிரச்சனை, மேஷமே தலை, மேஷம் என்பது தலை, தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், தலையே போற பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனையும் தீர்த்து வைப்பது திருமுருகநாதர், திருமுருகன் பூண்டி தான். தலையில் எனக்கு தலைவலிக்குதுன்னாலும் சரி, என்னால் இதுக்கு மேலே தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சிங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைங்க, இதுக்கு மேலே நேராக காப்பாற்றுங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து வழிபட்ட சிவபெருமான் தான் முதல் கோவில். அந்த கோயிலில் வந்து 2 தீர்த்தங்கள் உண்டு. உள்ள ஒரு தீர்த்தம், வெளியில் ஒரு தீர்த்தம் இருக்கும். இன்னைக்கும் அங்கே போனால் தெளிவாக சொல்லுவாங்க. இந்த 2 தீர்த்தங்கள்லையும் நீர் எடுத்து மேலே ஊற்றிக்கொண்டு ஒரு சிலர் வந்து இந்த ஈரத்துணியோடையே வலம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து துணியை மாற்றிக்கொண்டு அதன் பிறகு போய் ஒரே சன்னதியில் நீங்கள் வந்து தெற்கு பார்த்த மாதிரி முருகன் இருப்பார் இந்த கோயிலில், 6 முகப்பெருமானாக. 5 முகங்கள் முன்பாகவும் பின்பாக கண்ணாடியில் 6வது முகத்தை காட்டுவார்கள். ஒரு அருமையான ஒரு கோவில் திருப்பூர்ல திருமுருகன் பூண்டி. உள்ள போனா சுவாமி தான் திருமுருகநாதர், முயங்கு பூமுனையம்மன் உடனமர் திருமுருகநாதர். அம்பாள் இந்த பக்கம் ரொம்ப பொற்பாதங்கள் தெரிகிற மாதிரி அம்பாள் நிற்பாங்க. அம்பாளுடைய பாதத்தை பார்த்து நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. இந்த கோயிலில் வந்து அம்பாளுக்கும் நந்தியம் பெருமான் இருப்பார், சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமான் இருப்பார். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சிங்கம் தான் வாகனமாக வைப்பார்கள். இங்கே வந்து அம்பாளே வந்து சுவாமி ஸ்வரூபமாக இருவருமே ஒருவராக இருப்பது இந்த கோவிலில். இந்த கோவிலில் வழிபடும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதே போல தொட்டியத்தில் இருக்கக்கூடிய அனலாடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி, அனல் ஆடி ஈஸ்வரர், இதில் வந்து என்னன்னா இந்த கோயிலில் வந்து பிரம்மா வந்து ஒரு யாகம் பண்றார். அங்கே சிவபெருமான் போய் அனல் ரூபத்திலேயே அனலாகவே நீங்க வந்து அங்க நடனம் ஆடி இருக்கிறார். ஒரு நெருப்பு ஜுவாலையே சிவபெருமானாக மாறி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் கிராபிக்ஸ்ல நிறைய பார்க்குறோம். இப்பெல்லாம் கிராபிக்ஸ்ல பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த கிராபிக்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக நம்மள ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருக்காரு. எல்லாம் நீங்க இப்படித்தாப்பா இருக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்கார். அங்கே சிவபெருமான் வந்து அந்த யாகத்தில் வரக்கூடிய நெருப்பில் அனலாகவே தன்னுடைய நாட்டியத்தை ஆடி பிரம்மாவுக்கு காண்பித்திருக்கிறார். முப்புறத்தை எரிக்க செல்லும் பொழுது சிவபெருமானுடைய கைப்பட்டதாக அங்கே வரலாறு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மேசராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள். திரிபுர சுந்தரி உடனமர் அனலாடீஸ்வரர். இந்த கோவில்ல குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடியவங்க 6 மாத சஷ்டிக்கு முருகனுக்கு, இந்த கோயிலையும் முருகன் இருக்கார், 6 சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உடனடியாக குழந்தை கிடைக்கிறதுன்னு பல பேர் இந்த கோயிலை பத்தி நம்ம விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க. மாதம் வர சஷ்டிக்கா? மாதம் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில 6 மாத சஷ்டி கோயிலுக்கு விரதம் இருந்து தொடர்ந்து 6 மாதம் அந்த கோயிலுக்கு போய் சுவாமிக்கு வந்து நடக்கக்கூடிய அபிஷேகங்களை அங்க பார்த்துட்டு சஷ்டி விரதத்தை அங்கேயே முடித்து கொண்டு 6 மாதம் விரதம் இருந்தால் 7வது மாதத்திற்கு மேல இயற்கையாகவே குழந்தை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிறைய பேருடைய அனுபவத்தை நம்ம இங்க பதிவு பண்றோம். இதை ஏற்கனவே நிறைய பேர் பதிவும் பண்ணியிருக்காங்க. நானும் பர்சனலா இதை பல பேர்த்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். மேசராசிக்காரர்கள் ஏதாயிரம் குழந்தை தாமதமானால் இந்த கோவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த 2026 குழந்தைக்காக காத்திருப்போர் நிச்சயமாக குழந்தை பெறுவார்கள். அதற்கு தொட்டியம் அனலாடீஸ்வரரும் அவருடைய மகன் ஆறுமுகனும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அடுத்ததாக கோடகநல்லூர் கைலாசநாதர். இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இந்த நவ கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் நவ கைலாயம், நவ திருப்பதின்னு சொல்லுவாங்க. நவ கைலாயத்தில் இந்த கோவில் செவ்வாய் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்ற வரலாறு இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயிலில் வந்து அம்பாள் பேர் வந்து திரிபுர சுந்தரி உடனமர் கைலாசநாதர். இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு என்னென்னா சாமி, இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகிறவங்க, திருமணம் வந்து எனக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள் கட்டி, நம்ம தாலி கட்டுவோம் இல்லையா, விராலி மஞ்சளில் கயிறு கட்டி நந்தியம் பெருமானுடைய கழுத்தில் கொண்டு போய் கட்டிட்டு வந்தால் அதிகபட்சம் ஒரு 6 மாதத்தில் திருமணம் நடப்பதாக இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் அங்கே போய் திருமணம் நடந்துவிட்டு வந்ததாக நம்ம கோயில் அர்ச்சகரிடம் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார். இதுவும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணம் தாமதமாகக்கூடியவர்கள் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ வந்து எனக்கு குழந்தை பிரச்சனையும் இருக்கிறது, இல்லை வேற ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருக்குதுன்னா திருமுருகன் பூண்டியும் போங்க, தொட்டியமும் போயிட்டு வாங்க. என்னால் 3 கோயிலுக்குமே போக முடியும் சாமி அப்படின்னா 3மே தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தாராளமாக போகலாம். நம்மளுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் காலில் முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுங்களேன், தங்கத்தில் செருப்பு செஞ்சு போட்டு நடந்தாலும் முள்ளு குத்தும்.
முள்ளை பிடுங்கிட்டு வெறுங்கால நடந்தீங்கன்னாலும் முள்ளு குத்தாது. அப்போ முள்ளை பிடுங்கிறதுக்கு உண்டான வழி தான் நம்ம செய்யணும். 2026 மிக சிறப்பாக இருப்பதற்கு இந்த 3 சிவபெருமானையும் இவர்கள் வழிபட வேண்டும். சொல்ல வேண்டிய தேவாரம் சாமி, இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையே ஏசவில்லையே அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் அருளிய அருமையான ஒரு தேவாரம். இது பொருளாதாரத்தை குவிப்பதற்காக, பொருளாதாரம் சிறப்பாக வருவதற்காக இந்த தேவாரம் சிறப்பான ஒரு தேவாரம். இதை நம்ம பலன் தரும் பரிகாரங்கள் வகுப்பில் கொடுத்தோம். நிறைய பேர் இதை சாமி இது பரவாயில்ல நல்லா வேலை செய்யுது, திடீர்னு கூடை பிச்சுக்கிட்டுலாம் கொட்டாது. என்ன விஷயம்னா அப்படி எடுத்துக்கூடாது. இந்த தேவாரத்தை மட்டும் பாடிட்டு வீட்டில் உட்காந்தா கூடையை பிச்சுட்டு கொட்டிடுமா அப்படிலாம் கொட்டாது. உங்களுக்கு இப்போ நியாயமாக ஒரு விஷயம் கிடைக்குது, நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது. இந்த தேவாரத்தை தினசரி காலையில் உட்காந்து பாடிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நான் நியாயமாக ஒரு தொழில் பண்ணுறேன், அரிசி கடை வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு 50 சிப்பம் விற்றாலும் விற்றதான், 5 சிப்பம் விற்றாலும் விற்றதான். இந்த 5 50 முடிவு பண்ணுறது யாரு? இறைவன் தான். இந்த 5 50 மாற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்கறதா இது. வாசி தீரவே காசு நல்குவீர், என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போறதுக்கு சிவபெருமானே எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. இது பாடல் வடிவிலேயே யூடியூப்ல இருக்கு. நீங்க முதல்ல காலையில யூடியூப்ல கூட அந்த பாட்டை போட்டு விட்டு, நிறைய பேர் பாடியிருக்காங்க, காலையில் இந்த பாட்டை போட்டு விட்டு கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்க. பாட பாட பழகிரும். எனக்கெல்லாம் டெய்லியும் காலையில் என்னோட ரொட்டீனில் இந்த பாட்டு இருக்கு. காலையில் அப்படியே பாட பாட எனக்கு அது அப்படியே வந்துடும். அப்படியே அதை பாடிக்கிட்டே நான் என்னோட வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ ஒரு அருமையான, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தேவாரம், நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு தேவாரம். இறைவன் உங்களுக்கு 1 கொடுப்பதா, 100 கொடுப்பதா, 1000 கொடுப்பதா, லட்சமா, கோடியா அப்படிங்கிறது உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்ட தனிப்பட்ட விஷயம்தான். உங்க கர்மாவுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி தான் நம்மளுடைய பொருளாதாரம். என்னுடைய கர்மா என்னவோ அதற்கு இறைவன் ஒரு கூலி கொடுக்குறான். அது எவ்வளவு கொடுக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணும். அதை வேற யாரும் முடிவு பண்றதே இல்லை. கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டான், நேராக பேங்க்லேயே கேட்டுருவான். எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் தான், அவருக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவரு தான். கேட்கறன்னு ஆயிடுச்சு, அவர்கிட்டே கேட்போமே, ஏன் போய் ஊர் பூரா போய் கொடுக்காதவன்லாம் கடன் கேட்டுக்கிட்டு, கொடுக்குற ஆள்கிட்ட கேட்டுருவோமே. அதனால இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற இந்த தேவாரத்தை பாடுங்க. தினசரி பாராயணம் செய்யுங்கள். ஒரு 48 நாட்கள் பாராயணம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்கலாம் அல்லது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கு இது மாதவிடாய் விளக்கெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெளியில் பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து இந்த தேவாரத்தை பாராயணம் செய்யலாம். நீங்கள் பிரதோஷ காலங்களில் கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே போய் இந்த தேவாரத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். நிச்சயமா சாமி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேஷராசிக்கு. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.